நான் உங்களுக்கு பிஒய் லாஃப்ட். இந்த வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டுக்கு வந்து சுக்கா நோய் வந்துச்சு. நம்ம அதை வந்து எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கும், அந்த சுக்கா நோய் எப்படி தான் வருதுன்ட்டு நம்ம அதுவும் தான் சொல்ல போகிறோம். நம்ம அதனால இந்த வீடியோ வந்து 3ஆக பிரித்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு பேர்டுக்கு சுக்கா நோய் வந்துச்சுன்னா அதோட சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு தான். ரெண்டாவது ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எதனால் வருதுன்ட்டு. மூணாவது நம்ம அதுக்கான மெடிசன் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா, நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியும் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேர்டுக்கு வந்து சுக்கா நோய் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு வெயிட் பண்ணுங்கள். நம்ம கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டுக்கு வந்து சுக்கா நோய் வந்துச்சு. இதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்டு வந்து வெயிட்லெஸ் ஆகிடும். ஓகேவா, பேர்டு வந்து வெயிட் லாஸ் ஆகிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த கீழே இருக்குல்ல புறா கீழே இந்த இடம் பார்த்தீங்கன்னா எலும்பாக இருக்கும். அப்படி நீங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அது போகிற மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும் மோஷன் வந்து. அந்தமாரி இருந்தாலும் நீங்கள் பேர்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் மற்ற பேர்டும் கூட வந்து சகஜமாக பழகிறது வந்து அது போய் ஒரு ஓரமாக அப்படியே நிற்கும். இந்த குளிர்காலத்தில் இந்த முடியெல்லாம் தூக்கி நிற்கும்ல, அந்த மாரி நிற்கும் பேர்டு வந்து நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து அதோட சிம்டம்ஸ்லாம். அப்புறம் வந்து சாப்பாடு வந்து எதுவுமே எல்லாத்தையும் கக்கிடும், எதுவுமே அதுக்கு வந்து செரிமானம் ஆகாது. அப்புறம் வந்து அது வந்து எதன் மூலியமாக வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கும் போது நம்ம மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கினது அப்படி தான் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துருவோம். இதே ப்ரொஃபஷ்னலாக வளர்க்குறீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அவங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 days வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேர்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. நம்மளாம் வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டுருவோம். ஓகேவா, அதில் ஒரு சில இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அப்படியும் வந்து பாக்டீரியாஸ் இருந்து அப்படியும் வந்து பேர்ட்ஸுக்கு வரும். அப்படிலாம் நம்ம டெய்லியும் வந்து ஒரு சின்ன டப்பாலேயே தண்ணி வைப்போம் பேர்ட்ஸுக்கு வந்து. அது தண்ணி வைக்கும்போது நீங்கள் அதை வந்து ஒரு சில பேர் டெய்லியும் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறவங்க வராங்க, ஒரு சில பேர் அப்படியே தண்ணி மட்டும் பிடிச்சி வைப்பாங்க. அந்தமாரி வச்சாலும் வந்து பேர்ட்ஸுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நீங்கள் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லாஃப்டில் வந்து சுக்கா நோய் வராமல் நீங்கள் வந்து பிஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா. அப்புறம் இதுக்கான மெடிசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேனலில் பார்த்தேன். எனக்கு யாருமே அந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறமே எதுவுமே தெரியவில்லை. நான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு நேமும் சைடில் போடுறேன், நீங்கள் இந்த மாதிரியே கேட்டு வாங்கிக்கிங்க. இதை பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜின் டேப்லெட். இது வந்து நான் சொன்னல பேர்டு வந்து சாப்பிட்டுச்சுன்னா கக்கிடுவோன்ட்டு, அது வந்து செரிமானம் ஆகுது தான் இந்த டேப்லெட் வந்து போடுறோம். இதுதான் சுகா நோய்க்கான டேப்லெட். இது வந்து ஓகேவா, அமாக்சிலின் இந்த டேப்லெட் வந்து. ஓகேவா, இந்த கலரில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த டேப்லெட் எப்படி போகிறதுன்ட்டு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள் அதை, அப்புறம் உங்களுக்கு தெரியும். அது இந்த பேர்டு தான் அது வந்து பார்த்துங்க. இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெடிசன் கொடுத்ததுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை அப்படி இல்லைன்னா கொண்டைக்கடலை ஏதாவது எடுத்துன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஊட்டிடணும். ஃபுட்டு ஊட்டிட்டு தான் நீங்கள் கொஞ்சோண்டு ஃபுட்டு கொடுத்துருங்க. ஃபுட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த டேப்லெட் தான். இந்த டேப்லெட் ஒன்று எடுத்துன்னு இது வந்து அப்படியே போடக்கூடாது. இல்லை ஏதாவது பவுடர் நம்ம வந்து ஒரு கிளாஸில் கொட்டி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அது ஃபுல்லாக. நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 3 days பண்ணாலே வந்து பேர்டுக்கு வந்து சரியாயிடும். அது வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் ஒரு கிளாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஆகிடும். உங்களை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பவுடராக இருக்கும், நீங்கள் நல்லா மிக்சர் அளவு நல்லா கலக்கணும். அதை கலக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சிரஞ்சில் எடுத்துக்கங்க. ஓகேவா, எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே அந்த பேர்டு வாயில் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த டைஜின் டேப்லெட்டு. அந்த டேப்லெட்டில் வந்து ஒன்று முழு சாப்பிடக்கூடாது, பாதி தான் போடணும். அது ஒரு 2 பேர்டு இருந்து தான் நீங்கள் பாதி இதுக்கு பாதி அதுக்கு பாதி கொடுத்துடலாம். அவ்வளோதான், டேப்லெட் அப்படியே போட்டுடலாம். நீங்கள் இந்தமாரி இப்போ ரெகுலராக 3 days பண்ணினாலே பேர்டுக்கு வந்து சூப்பர் கண்டிஷனாக வந்துடும். இது வந்து